நம்ம தினந்தோறும் கடந்த பல நாட்களாக வந்து நம்ம யூஎஸ்டிடி ரெயின் ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய பொருளாதார மேம்பாடு ரொம்ப எளிமையா கிடைக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். சார் அழகா கொடுத்தாரு. 3 பேரை ரெஃபர் பண்ணுங்க, $25 கொடுத்து உள்ள வரீங்க, 3 பேரை ரெஃபர் பண்ணுங்க, $27 நீங்க போட்ட பணத்தை எடுத்துட்டீங்க. ரைட், இனி உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. அந்த 3 பேர் டீம் டெவலப் ஆகும்போது என்ன வரும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலாக இன்னொரு 7 பேரை ஆட் பண்ணீங்கன்னா 10 பேர் வந்தா நீங்க எங்க போறீங்க? குளோபல் பூலுக்கு போயிடுறீங்க. 10 பேரை ரெஃபர் பண்ணும்போது டீம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஒரு 10 லெவல்ல ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்தார். இப்ப அடுத்தது ஒரு 7 லெவல்ல ஒரு 68 கோடி ரூபாய் வருமானம் வரும்னு சொல்லியிருக்காரு. நான் இன்னும் குறைச்சி 5 லெவல்ல 70 லட்சம் ரூபாய் வருமானம் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 லெவல் அப்படிங்கிறது 5 வாரமா இல்ல ஒவ்வொரு லெவலும் 10 நாளா இல்ல ஒவ்வொரு லெவலும் ஒரு மாசமான முடிவு பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் கொடுத்துருந்தேன். இப்ப நமக்கு பணம் தேவை அப்படிங்கிறத ஒரு காரணமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், அதை செய்யணுன்ற ஒரு மனநிலைக்கு வரணும்னு சொன்னா வி ஹாவ் டு ரீவயர் அவர் மைண்ட். நம்ம மைண்டை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும். இல்ல இதை விட வேற எங்கேயாவது நல்ல வாய்ப்பு இருக்கா? எஸ், வெல் அண்ட் குட், வி கேன் டூ இட். ஆனா ஒரு $25 ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு ஜஸ்ட் ஒரு 5 monthsல ஒரு 70 லட்சம் ரூபாய்க்கு நம்மளை அதிபதியாக்க போகுதுன்னும் போது ஏன் இதை செய்யக்கூடாது? அப்ப நம்ம மைண்டை எப்படி டியூன் பண்ணணும்னா பிசினஸ் கோல்ஸ் அண்ட் சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி பல வகையில நம்ம மாற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன சார் மாத்தி யோசிக்க சொல்றீங்கன்னா, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பி ரெடி ஃபார் த பெஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அடுத்தது உங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யற இடத்துல நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. நீங்க தான் இருக்கீங்க. நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்? காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்? ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்டா, இல்ல காலையில எழுந்த உடனே நல்ல எனர்ஜெட்டிக் நியூட்ரிஷனல் பிரேக்ஃபாஸ்டா, நீங்க தான் முடிவு பண்ணணும். மதிய லஞ்ச் எப்படி இருக்கணும்? நியூட்ரிஷியஸ் லஞ்சா, இல்ல ஏதோ ஒரு சாம்பார் ரசம் மோர் அப்படி லஞ்ச் வேணுமா? நீங்க தான் முடிவு பண்ணணும். நைட்டு டின்னர் நல்ல ஆரோக்கியமான டின்னரா இருக்கணுமா, இல்ல ஏதோ ஒரு டின்னரா, நீங்க தான் முடிவு பண்ணணும். உங்க குழந்தை எந்த ஸ்கூல்ல படிக்கணும், நீங்க தான் முடிவு பண்ணணும். வாடகை வீட்டுல இருக்கீங்களா, சொந்த வீட்டுல இருக்கீங்களா, உங்களுக்கு தான் தெரியும். கடன்காரனாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா, இல்ல கடன் இல்லா மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இப்போ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பி ரெடி ஃபார் த பெஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அந்த வாய்ப்பை நம்ம நிறுவனம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நிறைய கிரிப்டோ பேஸ்டு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மக்கள்கிட்ட காசை புடுங்கி போடுறாங்க, அடுத்துன்னு போறாங்களே ஒழிய கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கிரிப்டோல உள்ள போனவங்க எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப ட்ரபிள் ஃப்ரீ, யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்ப நம்ம லைஃப்ல அடுத்து நடக்கக்கூடிய பெஸ்ட் சாப்டருக்கு தயார் ஆகணுமா வேணாமா? ஆகணுமா வேணாமா ஃப்ரெண்ட்ஸ்? அழகா ஒருத்தர் சொன்னார், ஒரு அனுபவசாலி. நம்ம எப்ப பார்த்தாலும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? பிரச்சனை 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 பிரச்சனை. பிரச்சனையை மட்டும் சிந்திக்கக்கூடிய மக்களே பிரச்சனையை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கையை எப்படி மாத்துறதுன்னு யோசிப்பாருங்க. ரொம்ப பிரகாசமா அது எதிர்காலம் தெரியும். பிரச்சனைக்குள்ளார விழுந்துட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர முடியாது. தீர்வுகள் இல்லாத பிரச்சனைகளை இதுவரை இறைவன் படைக்கவே இல்லை. எல்லாம் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ் சொல்யூஷன்ஸ், பட் வேர் வி ஆர் டுவர்ட்ஸ் விச் பாத் வி ஆர் செலக்டிங். தீர்வை நோக்கி பயணிக்கிறோமா, இல்ல பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இனி இப்படி நொந்து இனி இறுதி காலம் வரை புலம்பியே சாக போறோமா? ரெண்டுத்துக்கும் பதில் நம்ம கிட்ட தான் இருக்கு. பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்துல யாருமே இல்லை. அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று? நடந்துருச்சு. பிரச்சனையை நினைக்க மாட்டாங்க. அடுத்தது என்ன? அடுத்த 5 ஆண்டு கழிச்சு திரும்ப ஆட்சியை பிடிக்கணும். இது தொடர் முயற்சி, விடாமுயற்சி. நமக்கு வாழ்க்கையில நிறைய பாடங்கள் மக்கள் கத்துக் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நம்மளும் தயாராகணுமா இல்லையா? யாரோ எதுக்கோ கஷ்டப்படுறாங்க, நாம நம்ம ஃபேமிலியை மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பி ரெடி ஃபார் த பெஸ்ட் சாப்டர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். அப்ப இங்க என்ன சொல்றாங்க அறிவியல், அதாவது அனுபவசாலிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், வாட் இஸ் யுவர் கோல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? உங்க கோல் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா? முடிவு பண்ணுங்க தயவு செய்து. இன்னைக்கு நைட் உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நோட் எடுங்க. உங்களுடைய 100 ஆசைகள் என்னன்னு வரிசையா எழுதுங்க. 100 ஆசையில முதல்ல ஆசை என்ன இருக்கலாம்? வீட்டுல ஒரு 32 இன்ச்சு டிவி இருக்கு சார். ரைட்டு, என்ன வேணும் சார்? பெரிய டிவியா இருந்தா பரவாயில்ல, எழுதுங்க. ஒரு 65 இன்ச்சு டிவி, ஒரு
1,00,000 கொடுத்து வாங்கணும்னு எழுதுங்க. உங்களுடைய அடுத்த உடனடி கனவு. இல்ல உங்க ஒய்ஃப் வந்து ஒரு 2 பவுன்ல செயின் கேட்டிருப்பாங்க மாங்கல்யத்துல போட்டுக்கிறதுக்கு, எழுதுங்க. இல்ல உங்க வீட்டுல இருக்கிற யாரோ 2 வீலர் கேட்டிருப்பாங்க, எழுதுங்க. அந்த மாதிரி உங்களுடைய 100 ஆசைகள் என்னன்னு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 ஆசைகள் என்னன்னு எழுதிட்டு நாளைக்கு எத்தனை பேர் எழுதிருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கலாம். சோ எனக்கு என்ன தேவை என்பதை நான் தீர்மானம் செய்யாத வரை என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சார் ஆசைப்படுங்க சார், ஆசைப்பட்டாதான் அடையணும்ன்ற வெறி வரும் சார். ஆசைப்படணும் சார், அவசியம் ஆசைப்பட்டே ஆகணும் சார். முதல்ல கோல் என்னன்னு எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன வேணா இருக்கலாம் உங்க கோல், உங்களுக்கு தான் தெரியும். வாட் இஸ் யுவர் பிரியாரிட்டிஸ். நெக்ஸ்ட் கான்டாக்ட்ஸ். இந்த கோலை யாரை வச்சு அடைய போறோம்னா, உங்களுக்கு மிக நெருக்கமான கடந்த 10-15 ஆண்டுகளாக நீங்க யார் கூட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்க கூட தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்களோ அவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய கான்டாக்ட்ஸ். அவங்க தான் நீங்க சொன்னா கேட்பாங்க. பண்ணலாமா? ரைட். அவங்கள மீட்டிங்க்கு இன்வைட் பண்ணுங்க. இல்லைன்னா நேரில் போய் பார்த்து பேசுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் மெசேஜ் போடுவாங்க. திங்கட்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கு மெசேஜ் போடுவாங்க. எல்லாம் யாரையாவது கூப்பிட்டு பேசுவாங்க, ஜூம் இருக்கு வந்துருங்கன்னு. வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் குறைஞ்சது நம்ம மக்கள் எல்லாம் த்ரூ அவுட் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது ஒரு 50 எஸ்எம்எஸ் போகுது, 50 வாட்ஸ்அப் மெசேஜ் போகுது. என்னன்னா, இந்த 7 மணிக்கு இந்த ஜூம் இருக்கு, 8 மணிக்கு இந்த ஜூம் இருக்கு, 9 மணிக்கு இந்த ஜூம் இருக்குன்னு வாங்கன்னு மொத்தமா 19 தட்டி விட்டுறாங்க. கட்டி இழுக்கலாம். வந்தா மழை, போனா வரமாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், வரவே மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? we have to give priority. உங்க வீட்டுல போய் உட்காந்து, சார் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் சார், என் கூட டிராவல் பண்ணுங்க, வெறும் 2,500 தான் உங்களுக்கு செலவு. ஆனா நான் சொல்றதை கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், உங்களை வளர வைக்கிறேன். நீங்க போட்ட காசை ஒரே நாள்ல எடுக்க வச்சு காட்டுறேன் சார். உங்க கூட 1 ஃபுல் டே இருக்கிறேன். $25 ஒரு ஐடியா போடுங்க, இப்பவே வெளியே வாங்க, எனக்கு ஒரு 3 பேரை காட்டுங்க, முடிச்சு கொடுக்குறேன். நீங்க போட்ட பணத்தை $27 எடுத்து கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவங்கள நேரில் போய் பார்த்து பேசிட்டு, அவங்க பணம் கொடுத்தா ஐடியா ஆக்டிவேட் பண்ணுங்க, இல்லைன்னா அவங்கள மீட்டிங், ஜூம் மீட்டிங் கூப்பிடுங்க சார். கண்டிப்பா வருவாங்க சார். நம்ம இங்க தான் தோத்து போறோம். ஜூம் மீட்டிங் சொல்றோம், ஆனா ஸ்ட்ரென்த்தை காணோம், வந்தவங்களே வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன காரணம்? நாம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்றோம். ரைட். அடுத்தது பிரசன்டேஷன், அது நாங்க பாத்துக்கிறோம். ஃபாலோ அப் நீங்க பண்ணுங்க. அடுத்து அவங்களை ஐடி போட்டு ஒர்க் பண்ண வைங்க. டீம் ஒர்க்கா பண்ணுங்க சார். நீங்க என்ன ஒரு உத்தரவாதம் கொடுத்தீங்களோ, 3 பேரை உங்களுக்கு நான் வந்து பார்த்து பேசி நீங்க போட்ட $25 எடுத்து கொடுத்துட்றேன். இந்த கேப்ல நான் அந்த ஒரு 12 ஹவர்ஸோ 1 நாளோ 2 நாளோ உங்க கூட இருந்து நான் கத்துக் கொடுக்குறேன். இந்த கற்றுக்கொண்ட விஷயத்த நீங்க மற்றவங்களுக்கு கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த 3 பேர் வந்துட்டாங்க, அடுத்த நாள்ல இருந்து அவங்க வேலை செய்வாங்க, அடுத்த 7 பேர் வந்துருவாங்க சார். உங்களுக்கு சரியான ஒரு டீம் செட் ஆயிடுச்சு சார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வெற்றியாளர்கள் கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொண்டதை கற்றுக் கொடுப்பதும் மட்டுமே வெற்றியின் ரகசியம்ன்றாங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னாரு, நாலெட்ஜ் இஸ் பவர் அப்படிங்கிறாரு. நாலெட்ஜ் தான் சார் பெரிய பவர்னு சொல்றாங்க. அதை வந்து அழிக்கிற கெப்பாசிட்டி யாருக்குமே இல்லை. செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 7 பாயிண்டை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ், யுவர் சக்சஸ் இஸ் அவர் கோல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீங்க ஒரு எக்ஸை சந்திக்கிறீங்க, he may be your friend or relative, அவர்கிட்ட ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுங்க, நீங்க கொடுக்குற $25 நான் 100% அஷூரன்ஸ், அதிகபட்சம் 2 நாள் அது திருப்பி எடுத்து கொடுத்துறேன். இந்த அஷூரன்ஸ் சொல்லலாமா வேணாமா? இந்த அஷூரன்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் மட்டும்தான் நீங்க ஒரு லீடர் அப்படிங்கிற நிலைக்கு நீங்கள் உங்களை தகுதியாக்கி கொள்கிறீர்கள். அரசியல்வாதி மாதிரி அள்ளி விட்டுட்டு போயிடக்கூடாது. பார்த்துக்கலாம் வாங்க. நிறைய பேர் இந்த ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஏங்க நான் எனக்கு வேண்டியதை சொல்லி முடிச்சுட்டேன், இனி யார் என்கிட்ட வந்தாலும் அவங்கள உங்க டீம்ல தான் கொடுப்பேன். தட்ஸ் எ ஃபால்ஸ் கமிட்மெண்ட். தயவு செய்து நண்பர்களே, எந்த காலத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பசிக்கு நீங்களே மீன் குழம்பு வச்சு கொடுக்காதீங்க, தோத்துருவீங்க. நீங்களும் தோத்துருவீங்க, உங்களை நம்பி வரவங்களும் தோத்துருவாங்க. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு நம்ம நம்புறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்ப யுவர் சக்சஸ் இஸ் அவர் கோல். நான் உங்க கூட இருக்கிறேன்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளான், ப்ரிப்பேர், பெர்ஃபார்ம். இது உங்களுக்கு சர்வ நிச்சயமா வெற்றியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் டீம் ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல ஜெயித்தவங்களை யாரை கேட்டீங்கன்னாலும், யார் அந்த டீமுக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக மாறிப்பாங்க. இது கடந்த காலத்துல உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும்.
இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இன்வெஸ்டர் ரைட். இங்கே அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, அருமையான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேள்வி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒவ்வொருத்தரையும் ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் யுவர் டெசிஷன். இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஒரு 40 மணி நேரம் யாரோ ஒருத்தருக்காக வேலை செஞ்சு, இந்த கேள்வி யாருக்கு கேட்குறாங்கன்னா, வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஒரு 15,000 20,000 25,000 சம்பளம் வாங்குறாங்க, இல்லை அதிகபட்சம் 50,000 சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்வி. யாரோ ஒருத்தருக்காக 40 மணி நேரம் வேலை செஞ்சு அவருடைய கனவை நீங்க நினைவாக்கிறதுக்காக பாடுபட போறீங்களா, இல்ல ஒரு வாரத்துல 80 மணி நேரம் உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களுடைய கனவுகளை நிறைவேற்றி ஒரு மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ போறீங்களா? இட் இஸ் யுவர் டெசிஷன். அப்ப அவங்களுக்கு அந்த இடத்துல புரிய வைக்கணும். $25 உள்ள வரீங்க, 3 பேரை கொண்டு வரீங்க, நீங்க போட்ட பணத்தை எடுத்துட்டீங்க, அடுத்த ஒரு 7 பேரை அதே மாதிரி ரெஃபர் பண்ணுங்க. டீம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் 10 பேரு 10 லெவலு 1000 crores கிராஸ் பண்ணுது. 5 லெவல் 70 லட்சம் ரூபா வருமானம் இருக்கு. அது இல்லாம வேற என்னெல்லாம் இருக்கு நமக்கு, அதெல்லாம் தனி. இது இன்ஸ்டன்ட் இன்கம். இன்ஸ்டன்ட் இன்கம். வேலையை முடிச்ச அடுத்த செகண்ட் உங்க வேலெட்ல வரும். பேசலாமா? அதாவது நம்ம அவங்க கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய அந்த சொல்லக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, the way in which you are giving the presentation, அதுல வந்து ரொம்ப அதிகமாகவும் சொல்லிடக்கூடாது, குறைச்சும் சொல்லிடக்கூடாது. அந்த சொல்லக்கூடிய விதம் இருக்கு பாருங்க, ஒரு ஜோஷ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அந்த அந்த என்ன பாடி லாங்குவேஜ், நீங்க அவங்க கண்களை பார்த்து பேசுறது. சார் எத்தனையோ பண்ணிட்டோம் சார், இங்க என்ன சார் இருக்கு, ரொம்ப எக்ஸலண்டான வாய்ப்பு இருக்கு சார், வாங்க சார் என் கூட ஒர்க் பண்ணுங்க சார், சொல்லாமா? சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாற்றம் நடக்குதுன்னு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அதைத்தான் அழகா சொன்னாங்க. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கு. நம்ம எல்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தேடுறோம்? நம்ம தேடுறது ஒன்னே ஒண்ணுதான், பணம் 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 பணம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நீ பணத்தை தேடிட்டு இருக்க, ஆனா பணம் ஒன்ன தேடிட்டு இருக்குது. இந்த ஆள் கிட்ட நம்ம போலாமா வேணாமா? போலாமா வேணாமா? போனோம்னா அதற்கு தகுதியான நபரா, நாணயமானவரா, நேர்மையானவரா, மற்றவங்களை காப்பாற்றணுன்ற குறிக்கோள் உள்ளவரா, இல்ல வந்தவரையும் லாபம்னு கழட்டி விட்டு போறக்கூடியவரா? அப்படி நாணயமான நேர்மையான மனிதராக இருந்தால் நான் அவங்க கிட்ட போயிடுவேன்னு சொல்லுதான் பணம் ஃப்ரெண்ட்ஸ். இது பணம் சொல்லக்கூடிய கருத்தான். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறது. அதான் அழகா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூட்டன்ஸ்லா அதான் சொல்லுது, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நியூட்டன்ஸ்லா. என்ன செய்யறோமோ அது பல மடங்கு நமக்கு திருப்பி வருமா. பந்து மெதுவாக அடிச்சிங்கன்னா மெதுவாக கைக்கு வரும், வேகமாக அடிச்சிங்கன்னா வேகமாக நம்மக்கிட்ட வந்துடும். அப்போ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணோம்னா இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ மற்றவளை எத்தனை பேரை மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறாயோ அந்த அளவுக்கு மீண்டும் 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 உனக்கு நான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பேன்னு தான். அப்போ எங்கே நம்ம தோத்து போயிடுறோம்? வந்தார் நின்றார் சென்றார் அப்படின்னா என்ன? வந்தாரு, யூஎஸ்டிடி ரெயினில் ஒரு ஐடியா போட்டாரு, ஒரு வாரம் 10 நாள் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அவருக்கு பொறுப்பு கொள்ளலை. அதுக்குள்ள நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டாரு, மாப்பிள்ள எங்க இருக்க? யூஎஸ்டிடி. அங்கே போய் $25 போட்டு இதெல்லாம் ஆகிற கதையாப்பா, இங்கே ஒன்று வந்திருக்கு, ஜஸ்ட் ஒரு $1000 கடனை உடனே வாங்கி இங்கே உள்ளவா, 6 மாதம் பெரிய லெவலில் லைஃப்பில் செட்டில் ஆயிடலான்னாரு. அங்கே போயிட்டாரு. வந்தார் நின்றார் சென்றார், வாய்ப்பே இல்லை, வெற்றி பெற முடியாது. வந்தார் நின்றார் வென்றார் அப்படின்ற நிலைக்கு வரணும்னா their consistency is very very important. sustained consistency. அடி தாங்கணும் சார், வலிக்கும் சார், கத்துக்கணும் சார், மீண்டும் மீண்டும் கத்துக்கணும் சார். ஒவ்வொரு முறை பிரசன்டேஷன் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம் சார், எங்க தப்பு பண்ணோம், எந்த பாயிண்ட் அவங்களுக்கு புரியல அப்படின்றத கேட்கணும் சார். இப்போ ரிப்பீட்டடா நம்ம பிரசன்டேஷன் கொடுக்கும்போது நம்ம ப்ராஜெக்ட்ல ரொம்ப எளிமையான செயல் திட்டம், நீங்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறது. அப்ப ஏன் சார் டீம் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீம் பில்டிங் தான் சார் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது சார். டீம் பில்டிங் மட்டும் சார். ஆரம்பத்தில் வந்த நம்ம ஆம்வேல என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, டீம் பில்டிங் பத்தி தான் சார் சொல்லி கொடுத்தாங்க. எவ்வளவு பணம் வரும் என்ன ஏதுலாம் அப்புறம் தான், முதல்ல யூ கன்ஸ்ட்ரக்ட் யுவர் ஸ்ட்ராங் டீம். கொஞ்சம் மீட் பண்ணிக்கோங்களேன் மேடம். யார் பேசுறாங்களோ அவங்க நேமுக்கு நேராக ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் மீட் கொடுங்க. டோட்டலாக மீட் கொடுத்தீங்கன்னா எனது மீட் ஆகிடும். ஸோ டீம் பில்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அந்த டீம் பில்டிங்கை நாம ப்ராப்பராக பண்ணலையா? பண்ணலைன்னா இப்போ ஒன்றும் கெட்டு போல ஃப்ரெண்ட்ஸ், நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஒரு பெரிய பவர். அது அப்ப அரசியல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நமக்கான ஒரு அணி, நமக்கான மக்கள் கூட்டம் உள்ளவர்களால் மட்டுமே வெல்ல முடியும். செய்யலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சாத்தியம். அங்க யாரோ ஒருத்தர் பலன் அடைகிறாங்க. இங்க அப்படி இல்லை, டீம் ஒர்க். டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். டீம்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர். இணைந்து செயல்படும் பொழுது டீம். எவ்ரி ஒன் ஒவ்வொருவரும் அச்சீவ் சாதிக்க முடியும், பெற முடியும், அடைய முடியும். மோர் நிறைய. இங்க என்ன நிறையங்கிறது என்ன? பணம் தான், பணம் தான், பணம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அழகான வார்த்தை, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. விரும்பி செய்தால் விரும்பியது எல்லாம் கிடைக்கும், எதுவானாலும் சரி. விரும்பி செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை பேர் நம்ம செய்யக்கூடிய செயல்பாட்டை விரும்பி செய்யறோம்? பிளான் பிரசன்டேஷன் இப்போ ஏதாவது என்ன சொல்லணும்? ரிசல்ட் ஓரியன்ட் பிளான் பிரசன்டேஷனா இருக்கணும். ரொம்ப முக்கியம். அதான் 10 நிமிஷம் நீங்க பேசினாலும் சரி, வேற ஒன்றும் வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் தான். 3 பேர் காட்டுங்க சார், நான் பேசி முடிச்சு கொடுக்குறேன். நீங்க போட்ட பணத்தை எடுத்துங்க சார். நான் அந்த 3 பேர்கிட்ட எப்படி பேசினேன், என்ன ஏதுன்னு பாருங்க சார். அடுத்து நீங்க இதே கன்டினியூ பண்ணுங்க சார். செய்யலாமா? ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். விரும்பி செய்தால் விரும்பியது எல்லாம் கிடைக்கும், எதுவானாலும் சரி, சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும். இப்போ இதில் ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எங்க இருக்கிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் பணத்துக்காக பயங்கரமா கஷ்டப்படுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்படுறாங்க. பணம் இல்லை. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கடன் வாங்கி 70% மக்கள் செலவு பண்றாங்க. வீட்டுக்கு 80% மக்கள் கடன் வாங்குறாங்க. கல்யாணத்துக்கு 60% வாங்குறாங்க. பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு 80% கடன் வாங்குறாங்க. டெய்லி தினசரி ஏதாவது அவசர தேவைக்கு ஏதாவது வாங்கணும், அதுக்கு 40% மக்கள் கடன் வாங்க. கடன் 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 கடன்ல தான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்ம பாக்குற 10 பேர்ல 8 பேர் வந்து இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு எல்லாம் பண தேவை இருக்கா இல்லையா? இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை அவர்களுக்கு உணர வைக்க வேண்டிய இடத்துல தான் நாம இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரும்போக அதை என்ன நினைக்கிறாங்கன்னு, இன்னைக்கு வரணும், ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ள போகணும், பணம் கொட்டுன்னு நினைக்கிறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கொட்டும்? சட்டியில் இருந்தாதானே அகப்பையில் வரும். நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி. அது வேற காரணத்துக்காக சொன்னது. சட்டியில சாப்பாடு இருந்தாதான் கரண்டி விட்டு எடுக்க முடியும். சட்டியில ஒண்ணுமே இல்லை, கரண்டி விட்டு ஆட்டினோம்னா என்ன ஆகும்? சட்டி உடஞ்சு போயிடும். அதான் நடந்துட்டு இருக்குது. அப்ப நம்ம புரிய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகான வார்த்தை, ஃபைட் பேக். போராட கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் டு ஃபைட் அலோன். என்ன? when problems happen ஃபைட் பேக். வரும் சார், ப்ராப்ளம் வாழ்க்கையில வராம இருக்கவே இருக்காது, வந்துகிட்டு தான் இருக்கும். ஃபைட் பேக். when doubts happen ஃபைட் பேக். சந்தேகம் வருதா? உங்க அப்ளைனுக்கு ஃபோன் பண்ணுங்க, கொன்னு எடுத்துருங்க வர. when obstacles happen ஃபைட் பேக். தடைகள் வருதா? போராடுங்க. when failure happen ஃபைட் பேக். போராடுங்க. no matter how hard your situation is, keep fighting. போராட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை. அதை அழகா சொன்னாரு டார்வின். விலங்குகளுக்காக சொன்னார். டார்வினிசம் சொல்லுவாங்க. அழகா சொன்னாரு. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். வாழணும்னா விலங்குகளுக்காக சொன்ன செய்தி. காட்டுல விலங்கு, ஒரு விலங்கு, அனிமல் ஏதோ ஒண்ணு பிறக்குது. யானை, மான், சிங்கம், கரடி, டைகர், பேந்த் எல்லாம் பிறக்குது. ஸ்ட்ரகிள் ஃபார் அது வாழணும்னு சொன்னா டெய்லி போராடி தான் ஆகணும். எல்லாத்துக்கும் சாப்பாடு வேணும்ல, போராடி தான் அவன் வேட்டைக்கு போய் தான் அவனை ஏதோ ஒரு விலங்கை பிடிச்சி சாப்பிட்டு தான் ஆகணும். ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த மாதிரி போராடி உணவு கிடைத்த விலங்கு ரைட்டு தப்பிச்சுக்கிச்சு, அன்னைக்கு பொழுது முடிஞ்சுது. அடுத்தது சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட். வாழ்வதற்கு தகுந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல் நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. சிங்கம் வேட்டைக்கு போகுது, உணவுக்காக ஓடுது. அப்போ மான் பார்த்துடுச்சு. மான் சிங்கத்தை பார்த்துடுச்சு. மான் சிங்கத்து முன்னாடி போய் நின்று ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆகும்? சிங்கத்துக்கு மான் பிரியாணி ஆயிடும். அப்ப அந்த இடத்துல கேட்கக்கூடாது. சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட். என்ன? சிங்கம் கண்ணிலேயே மான் படக்கூடாது. ரைட்டா? தட் இஸ் சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இது விலங்குகளுக்கு சொன்னது டார்வின், நமக்கும் பொருந்தது. அடுத்த விதி வந்து என்னன்னா நேச்சுரல் செலக்ஷன். இதையெல்லாம் தாண்டி ஒரு உயிர் வாழ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் அந்த உயிர் வாழும், தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கும். அப்ப நினைச்சு பாருங்க. ஸ்ட்ரகிள் ஃபார் நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னங்க யூஎஸ்டி ரைன்ஸ் பத்தி சொன்னேன் சார் 4-5 பேர்ட்ட. எல்லாம் என்ன எனக்கு புரியல, அது இது அப்படின்னு சொல்றாங்க சார். ரைட்டு, இந்த 3 பேரோட லைஃப் முடிஞ்சிருச்சா? இல்ல 10 பேர்ட்ட சொன்னீங்க, 10 பேரும் நோ சொன்னாங்க, அதோட முடிஞ்சிச்சா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், விடாமுயற்சி, தொடர் முயற்சி. ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் விலங்குகளுக்கு சொன்னது நமக்கும் மேட்ச் ஆகுது. சர்வைவல் ஃபார் த ஃபிட்டஸ்ட் அவருக்கு புரியுற மாதிரி. அவருடைய ஆசைகள், கனவுகள் என்ன, அவர் பேச விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேச விட்டு பாருங்க. அவங்க எவ்வளவு நேரம் பேசுறாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க, புலம்பி தள்ளிடுவாங்க.
இப்போ நான் வந்து ஒருத்தரை பார்க்கறதுக்காக போறேன். நான் ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக போறேன். போய் உட்காடுறேன். உட்கார்ந்த உடனே வீடு நல்லா அழகா இருந்தது. ஸோ அவரை வந்து ஹர்ட் பண்ணாம நான் கேட்கணும். அவர் சொந்த வீடா வாடகை வீடான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் கேள்வி கேட்கிற விதம் அவர் கோச்சிக்க கூடாது. 2 வகையில நான் கேள்வி கேட்கலாம். முதல் கேள்வி என்ன, சார் இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அது அவர் ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறத அவர் காதுல வாங்கிக்கவே மாட்டார். ஏன்னா அவரை கேவலப்படுத்திட்டேன். அது அவருடைய சொந்த வீடா கூட இருக்கலாம், இல்ல வாடகை வீடா கூட இருக்கலாம். ஆனா அந்த கேள்வியை நான் எப்படி கேட்கணும்னா, சார் வீடு சூப்பரா இருக்கு சார், எப்ப சார் கட்டினீங்க, ரொம்ப ரசிச்சு கட்டியிருப்பீங்க போல இருக்கு சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன்னா அடுத்த செகண்ட் வாடகை வீடா இருந்தா அவர் என்ன தெரியுமா சொல்வாரு, சார் அடையா நீங்க வேறையா சார், வாடகை வீடு சார், வாடகை கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். அவரை நான் ஹர்ட் பண்ணவே இல்லை. ஆனா அவர்கிட்ட ஒரு உண்மையை வாங்கிட்டேன். என்ன வாங்கிட்டேன், வாடகை வீட்டில் இருக்காரு, அவருக்கு வீடு தேவைப்படுதுன்ற உண்மையை வாங்கிட்டேன். கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த வே ஆஃப் அப்ரோச் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவரை காயப்படுத்தாமல் அவருக்கு ஒரு வீடு தேவைன்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரணை, என்ன படிக்கிறாங்க பிள்ளைங்க, எத்தனாவது படிக்கிறாங்க சார், கடன் ஏதாவது இருக்கா சார், எதாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்க சார், ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன், சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை, சொல்லுங்க சார். இப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு 4 வார்த்தையை பேசி விட்டுட்டீங்கன்னா அவங்க அரை மணி நேரம் பேசுவாங்க, அவங்கள பேச விட்டுருங்க, எல்லாம் வாந்தி எடுத்துருவாங்க. அப்போ அவருக்கு தேவைகள் என்னன்னு புரிஞ்சிடும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு அஷூரன்ஸ் கொடுங்க, என் கூட ஒரு 1 இயர் டிராவல் பண்ணுங்க, உங்களுடைய ஆசைகள் கனவுகளை நான் 1 இயர்ல நிறைவேற்றி கொடுக்குறேன். முடியுமா முடியாது நம்மளால? 1 இயர் அவர் நம்ம கூட இருந்து ஒரு 10 பேரை ரெஃபர் பண்ணாருன்னா அவர் வேண்டியதெல்லாம் 10 மாசத்துல நடக்குமா நடக்காதா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு மாசத்துக்கு ஒரு லெவல்னா கூட 10 மாசம் ஃப்ரெண்ட்ஸ், நடக்குமா நடக்காதா? 7 லெவலுக்கு 68 கோடி ரூபாய் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டாரு. நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைட் பேக், ஃபைட் பேக், ஃபைட் பேக். டார்வினிசம் மட்டுமே உலகை வென்றது, விலங்குகளுக்காக சொன்னது. ஆனா இது நமக்கு முழுசா அப்ளிகபிள் ஆகுது. அதை நம்ம ஃபாலோ பண்றது நல்லதா கெட்டதா? முதல்ல நம்பிக்கை வேணும் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்பணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பீப்புளெலாம் எடுத்துக்கங்க, ஒலிம்பிக்கில் கலந்துக்கிறவங்களாம் எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை வருஷம் கடுமையான போராட்டம் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வருஷம் கடுமையான போராட்டம், எவ்வளவு செலவு பண்றாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம் ஜாதி ஜனம் நல்லது கெட்டது எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் ஒன்லி பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ். 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த பிராக்டிஸ் பண்ண பிறகுதான் ஒரு மாவட்டம், அதுக்கப்புறம் மாநிலம், அதுக்கப்புறம் ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரி, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல். அப்போ ஒரு ஒலிம்பிக் வீரர் இருக்கக்கூடிய அந்த விடாமுயற்சி, தொடர் முயற்சி 10-15 ஆண்டுகள் தான் ஜெயிக்க முடியும்னு அவருக்கு தெரியுது. அப்போ கடுமையான முயற்சி எடுக்கக்கூடிய அந்த மனிதரையும் நம்மையும் கம்பேர் பண்ணும்போது நாம் எவ்வளவு பலவீனமானவர்கள், இந்த ஒலிம்பிக்ல கேம்ல கலந்துக்கிற இந்த விளையாட்டு வீரர்களாம் எவ்வளவு பலமானவர்கள். நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். காரியங்களை செய்பவர்கள் காரணங்களை சொல்வதே இல்லை. ஹூ ஆர் யூ? நீங்க யாரு? காரணங்கள் சொல்லி டைம் பீயிங் தப்பிச்சிக்க போறீங்களா, இல்ல காரணங்கள் சொல்லாம ஒரு முறை கிடைத்த இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை 1 வருஷத்துல சம்பாதிக்க போறீங்களா? இல்ல சார் நான் 1 வருஷத்துல எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க தான் வந்திருக்காங்கன்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். இல்ல சார் நான் காரணத்தை தான் சொல்லிட்டு இருப்பேன்னா குட் பை டு யூ. பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்க்கக்கூடிய ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேச வேண்டிய வார்த்தைகள். ரீவயர் யுவர் மைண்ட். அப்போ அதே மாதிரி தான் இங்கே இந்த நம்ம பண்ணுறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் பண்ணுறோம். வேலைக்கு போகிறோம், ஆல்வேஸ் பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆல்வேஸ் ரிஸ்க்கு. இன்னைக்கெல்லாம் ஹெவி காம்படிஷன். வேலைக்கு போகிறோம், டென்ஷன் 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 டென்ஷன். ஆனால் ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் மட்டும்தான் டீம் ஒர்க்குன்னு ஒன்று வருது. ராபர்ட் கியோஸ்கி சொன்ன மாதிரி அதர் பீப்புள் மணி அண்ட் அதர் பீப்புள் டைம், ஓபிடி ஓபிஎம்னு சொல்லுவார். ராபர்ட் கியோஸ்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சொல்றேன் பாருங்க. ஓபிடி, ஓபிடினா அதர் பீப்புள் டைம். அடுத்தது ஓபிஎம், எம் ஃபார் மணி. மற்றவர்களுடைய நேரமும் பணமும் உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது. $25 கொடுத்து உள்ள வந்தாரு, $9 உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அவர் $25 கொடுத்ததுனால தானே $9 உங்களுக்கு வந்தது. எஸ், அதர் பீப்புள் மணி இஸ் யூஸ்டு ஃபார் யுவர் டெவலப்மெண்ட். ரைட். அப்படி உள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. அடுத்து அவர் என்ன பண்றாரு, அவரு 3 பேரை அவரு ஒருத்தர் கொடுக்குறாரு $9, அவருக்கு வருது. உங்களுக்கு எவ்வளவு வருது? அடுத்தது
நம்ம டீம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல அஃபிலியேட் ரிவார்டு, உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கா இல்லையா? அப்போ இன்னொரு மனிதனுடைய நேரமும் பணமும் உங்களுக்கு டைம் லிவரேஜ்னு சொல்லுவோம் இத. ரெஃபரல் மார்க்கெட்டிங்ல மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நன்மைகள் இருக்கு, வேற எங்கேயுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை உணராத வரை இது குறிப்பிட்ட காலம் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், போராடித்தான் ஆகணும் வெற்றி பெறணும்னா, ஒரு டீமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற வரை, ஒரு நம்ம கட்டமைக்கிற வரை ஃப்ரெண்ட்ஸ், 10 பேரை டைரக்டா ரெஃபர் பண்ற வரையும் தான் போராட்டம். ஆனா அந்த 10 பேரும் எப்படி இருக்கணும்? ஆக்டிவா இருக்கணும், காரணங்களை சொல்பவர்களாக இருக்கக்கூடாது. நான் வெற்றியாளனா மாறியே தீரணுன்ற அந்த ரத்தம், அந்த 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 வெறி வந்து நாடி நரம்பு சதையிலெல்லாம், அது எப்படி சொல்றது, அப்படி வேகம் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாத வேட்கை. ஒரு முறை தான் சார் பிறந்திருக்கோம், ஒரு முறை தான் சார் வாழ போறோம், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழலாம் சார், அதுக்காக நான் டார்வின் சொன்ன மாதிரி போராட தயாராக இருக்கிறேன்ற ஒரு முடிவுக்கு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெரிய பேஜ். இது ஆக்டிவ் இன்கம், பாசிவ் இன்கம். வேலை செஞ்சா கிடைக்கிறது ஆக்டிவ் இன்கம். 10 பேரை ரெஃபர் பண்ணிட்டு ஹாப்பியா அந்த 10 பேரை மானிட்டர் பண்ணுங்க, 10 பேரை 10 லெவல கம்ப்ளீட் பண்ண வைங்க, கிடைக்கிறதெல்லாம் பாசிவ் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். வேலையே செய்யாம உங்களுக்கு பணம் கிடைக்குது. எத்தனை இடத்துல கிடைக்குது பாருங்க, நமக்கு எத்தனை இடத்துல கிடைக்குது. விட்டுறலாமா? அழகா பிளானை டிசைன் பண்ணி நம்ம கையில கொடுத்துருக்காரு. ஸோ இங்க நம்ம 3 மணி ஸ்கில் சொல்றாங்க. என்னன்னா, மேக்கிங் மணி, மோஸ்ட் கேன் டூ திஸ். பணம் சம்பாதிப்பாங்க, நிறைய பேர் இதை செய்ய முடியும். கீப்பிங் மணி, சம் கேன் டூ திஸ். இப்போ சம்பாரிச்ச பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறது ஒரு சிலரால் தான் முடியும். ஆனால் மல்டிப்ளைங் மணி, ஃபியூ கேன் டூ திஸ். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பணத்தை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸ்டாக்கிங் பிளான். $25 உள்ள வந்தோம், 25 யூசிசி காயின் கிடைக்குது. 2 லெவல் ஃபாலோ பண்ணோம்னா 10 பேரை ரெஃபர் பண்ணிட்டு 2 லெவல் ஃபாலோ பண்ணோம்னா $202 கிடைக்குது. $100 பாக்கெட்ல போட்டுங்க, $100 பிரீமியம் பிளான்ல ஸ்டாக் பண்ணுங்க. அது முடியும் போது என்ன கிடைக்குது? ஒரு 100 காயின் கிடைக்குது, 125 காயின் கிடைக்குது. 2030 அதோட ஒர்த்து என்ன? $1000, $500 வச்சுக்கங்க. ஒரு அசட்டை கிரியேட் பண்றீங்க. மல்டிப்ளையிங் மணி, ஃபியூ கேன் டூ திஸ். புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும் தான் பண்ண முடியும். சார் எங்கிட்ட காசு இல்லை சார், நோ ப்ராப்ளம். $25 ஆரம்பிங்க. பணம் சம்பாரிச்சு $100 ஸ்டாக்கிங் கொடுங்க. அவங்களையும் அதே வேலையை செய்ய சொல்லுங்க. இன்னொரு ரகசியம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, இந்த ஸ்டாக்கிங் பிளான் எப்போ வெளியே போகும் தெரியாது, ஒரு குறிப்பிட்ட காலம் வரதான், அதுக்குன்னு ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணியாச்சுட்டார். ரைட் ஃப்ரெண்ட்ஸ்? டைம் இஸ் ப்ரிஷியஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மேக் ஷூர் யூ ஸ்பெண்ட் இட் வித் ரைட் பீப்புள். உங்களுக்கு கிடைத்த இந்த நேரம் இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு தேதி என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 4/5/2026. உங்களால் 3/5/2026 பணம் கொடுத்து வாங்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? கடந்த இழந்த நாட்களையோ, நொடிகளையோ, நிமிடங்களையோ, மணிகளையோ பணம் கொடுத்து வாங்குற சக்தி, கெப்பாசிட்டி இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை. டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் இல்லை, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கும் இல்லை, சைனாக்காரருக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு உயிர் இதுவரை படைக்கப்படவில்லை. இழந்த காலம்தான் ஃப்ரெண்ட்ஸ். டைமும் ப்ரிஷியஸ், லைஃபும் ப்ரிஷியஸ். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யுவர் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ ப்ராக்டிஸ் இஸ் யுவர் டிக்கெட். ப்ராக்டிஸ் யுவர் டிக்கெட் டு சக்சஸ். பயம் இல்லாம பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நோ ஃபியர், நோ டார்கெட். இங்க என்ன பயம் இருக்கு? $25 உள்ள வந்தேன் சார், 3 பேரை ரெஃபர் பண்ணேன் சார், நான் போட்ட பணத்தை எடுத்துட்டேன் சார், இனி எனக்கு வர்றதெல்லாம் லாபம் 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 லாபம். இன்னொரு 7 பேரை ரெஃபர் பண்றேன் சார், டைம் எடுத்துக்கிறேன் சார், நான் 1 மந்த் டைம் எடுத்துக்கிறேன் சார். 10 பேரை ரெஃபர் பண்றதுக்கு 1 மந்த் நான் டைம் எடுத்துக்கிறேன் சார். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் ஆல்வேஸ் வின் த ரேஸ். நம்ம சொல்லும் போது யாராவது நக்கல் நையாண்டு அடிக்கிறாங்களா? வணக்கம். கரெக்டா இந்த என்ன, இப்ப நான் வந்து உங்களை பார்த்து பேசுறது மே மாசத்துல பேசினேன். ஜூன் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பாக்குறேன். இந்தாங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க பாருங்க, என் இன்கம் வேலட் பாருங்க, எவ்வளோ டாலர் என்னோட வருமானமா இதுவரை நான் எடுத்திருக்கேன்னு பாத்துக்குங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பிச்சிருங்க, வணக்கம் போட்டு வந்துருங்க. திரும்ப 30 நாள் கழிச்சு போங்க, அதுக்குள்ள நீங்க 10 பேரை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிருக்கும். போய் காட்டுங்க திரும்ப உங்க இன்கம் வேலட்டை. உங்களை சந்திச்சுட்டு போன இந்த 1 மாசத்துல எனக்கு இவ்வளோ டாலர் வந்திருக்கு, உங்களுக்கும் வந்திருக்கும், ஆனா என் பேச்சை கேட்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அவர் யோசிப்பார், ஓ நம்மளை தேடி வந்து திரும்ப சொல்றாருன்னா இதுல ஏதோ இருக்கு, திரும்ப கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்கன்னு. பிராக்டிஸ் இஸ் யுவர் டிக்கெட் டு சக்சஸ். சார் ஒருத்தர் வேணான்னா அவங்களை விட்டுக்கூடாது சார். எப்படி சார் விட முடியும்? அவங்க ஒன்னும் புரிஞ்சிக்கல, இல்லைன்னா நம்ம அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்ல தெரியல. தட்ஸ் ஆல். 2 சப்ஜெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். The gap between the life you want and the life you are living is called mindset, focus and consistency.
அதாவது நீங்க வாழணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் உங்களுக்கு என்ன கேப்ல என்ன கம்மியா இருக்குன்னா மைண்ட் செட் கம்மியா இருக்கு. அடையணுன்ற முயற்சி இல்லை, வெறித்தனம் இல்லை. அப்படி என்ன ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பாம்பும் சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாது. எப்படி சார் இது? பாம்பை பார்த்துட்டோம்னா அதை அடிக்கலைன்னா நம்மளை போட்டுரும் சார். அப்ப பாம்பும் சாகக்கூடாது தடியும் உடையக்கூடாதுன்னா ரைட்டு, நம்ம செத்துருவோம். மைண்ட் செட், ஃபோக்கஸ். ஃபோக்கஸிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி, தொடர் முயற்சி, விடாமுயற்சி. 3 வேளை சாப்பிட்றோம். காலையில் என்ன சாப்பிட்டோம்? இட்லி தோசை. மதியம் என்ன சாப்பிட்டோம்? சாப்பாடு. நைட் என்ன சாப்பிட்டோம்? இட்லி தோசை. இதெல்லாம் எதுல இருந்து கிடைக்குது? அரிசியில இருந்து கிடைக்குது. ஓகே, அதனால 3 வேளை சாப்பிட்றதை நிறுத்திட்டோமா? அதே இட்லி தான், அதே தோசை தான், அதே சப்பாத்தி தான், அதே உப்புமா தான். எதுக்கு சாப்பிட்றோம்? வயிறு நிறையணும், பாடிக்கு எனர்ஜி வேணும். அப்ப சாப்பிட்றோமா இல்லையா? கன்சிஸ்டன்சி, 3 வேளை சாப்பிட்டாகணும். அப்போ சாப்பிட்றதுக்கே இவ்வளோ விஷயங்களை நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு கண்டுக்காம விட்டுருக்கோமே. லைஃப் மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், லைஃப்ல ஒரு கிடைச்ச இந்த ஒரு முறை கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழணும்னா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், எவ்வளோ போராடணும். இதை உணர்ந்தவர்கள் கண்டிப்பாக நம்ம ப்ராஜெக்டை ஒதுக்கிட்டு போகவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எழுந்த உடனே, காலையில் எழுந்திரிச்சோம், நைட் படுக்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோம், ஆஹா I got one more excellent day, beautiful day. The day is given to me by God. கண்ணு முழிச்சு காலையில் எழுந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்னு அர்த்தம், இல்லைன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் முத்து அதெல்லாம் இல்லை, காலையில் எழுந்திரிக்கலாம், செய்தி போயிடும் டாக்டர் முத்து மேலே போயிட்டாருன்னு. வர்றவங்கலாம் வருவாங்க, இதை எப்போ எடுப்பாங்க பாடி என்னுவாங்க. டாக்டர் முத்துலாம் இல்லை அப்பெல்லாம். நான் வந்து ஜடம், உயிரற்ற ஒரு ஜடம். எழுந்திரிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த நாளை 5/5/2026 நியூ டே, நியூ கோல், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த நாளை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்னு முடிவு எடுக்காத வரை அந்த நாளும் ஒரு நாள் தான். காலங்கள் கடந்து போயிட்டே இருக்கும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியுமா? தெரியாது. அடையணுமா? தெரியும். அதற்கு என்ன செய்யணும், என்ன செய்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு தெளிவு வந்துச்சுன்னு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை ஃப்ரெண்ட். பிகாஸ் உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்குது. யூ ஹேவ் ஆல் தி எபிலிட்டி அண்ட் பொட்டன்ஷியல். அதை வெளிப்படுத்தாம இருக்கீங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புரட்சி கவி பாரதி, முண்டாசு கவி பாரதி சொன்னது போல, எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாம இல்லாத நிலை வேண்டும். அப்போ இந்த காலத்துல சுதந்திரத்துக்காக பாடின பாட்டு. ஆனா இங்க பாருங்க, நமக்கு மேட்ச் ஆகுது. எல்லாரும் எல்லாமும் பெறணும். என்ன எல்லாரும் என்ன பெறணும்பா? பணம் வேணும் சார். பணம் இருந்தாதான் சார் எல்லாம் கிடைக்கும். அந்த எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாத இல்லாமை நிலை வேண்டும்ன்ற ஒரு செய்தியை தான் நம்ம கான்செப்ட்ல அழகா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்யலாமா வேணாமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாய்ப்பை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு முறை கிடைத்த வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். கடவுள் எவர் கண்ணாலும் தோன்றி வரங்கள் தருவதில்லை, வாய்ப்புகளை மட்டுமே தருவார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய லெவலில் லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க போறோமா, இல்லை நம்ம வேற ஏதாவது யோசனை பண்ண போறோமா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். விஷ் ஆல் சக்சஸ். தேங்க்யூ, 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 தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ.